ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே நான் பேச போகிற செய்தியினுடைய தலைப்பு, தேவன் நம் தலைவிதியை மாற்றுகிறவர். என்னது? தேவன் நம்முடைய, என்னடா வித்தியாசமா இன்னைக்கு ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறாரே நினைக்க வேண்டாம். தேவனால் எல்லாம் கூடும். அது ஒன்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். சில பேர் சொல்றாங்க பாருங்க, தலையெழுத்துன்னு சொல்லி. ஆங்கிலத்தில் God changes our history and destiny என்று சொல்லி சொல்லலாம். கர்த்தர் நம்முடைய சரித்திரத்தையும் மாற்றுகிறவர். நான் காலையில் கம்ப்யூட்டரில் பார்த்தேன், டெஸ்டினி என்ற வார்த்தைக்கு சரியான மொழிபெயர்ப்பு என்ன என்று. இப்போ போடப்பட்டிருந்தது விதி. அடுத்து இன்னொரு வார்த்தை போட்டது தலைவிதி. அதனால தான் நான் சொன்னேன், God changes our history and destiny. நம்முடைய தலைவிதியையும் அவர் என்ன செய்கிறவர்? மாற்றுகிறார். சில பேர் சொல்கிறாங்க, பத்தியில் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். ஆனால் எழுதப்பட்ட எழுத்தல்ல மாற்றுகிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். நம்ம நினைக்கிறோம் தலையில் நம்ம எழுதியிருக்குன்னு. ஒரு எழுத்து எழுதலை. நம்ம அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறோம், வரையப்பட்டிருக்கிறோம். அவர்தான் நம்முடைய ஜீவிதத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறவர். அவர் எப்படி மாற்றுகிறார் என்று தான் இந்த காலையில் உங்களோடு செய்தியினுடைய சாராம்சமாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய பிரஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி என்ன செய்தது? நடந்தது. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய பரிசுத்த பாதப்படியில் நாங்கள் வந்து உம்மை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளுக்கு முன்பாய் வந்திருக்கிறோம். எங்களோடு நீர் பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய இன்ப சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஐயா. மனுஷன் அல்ல, உம்முடைய சத்தம் நாங்கள் விரும்புகிறோம். வசனங்களை ஞாபகம் ஊட்டும். நாங்கள் அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இரத்த கோட்டுகள் அடியேனையும் எங்களையும் மறைத்து கொள்ளும். இருதயங்களை திறப்பீராக. எல்லா விதமான தூக்க மயக்கத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். தெளிந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். புத்தியோடு கூட கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க அனுக்கிரகம் செய். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 14, 15 வசனங்களை மட்டும் வாசிப்போம். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்துள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய பிரஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் என்ன செய்தது? உதித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கப்பட்டதானே அருமையான கர்த்தருடைய வேத பகுதியிலே நாம் பார்க்கிறதான ஒரு காரியம், இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு என்ன செய்ததாம்? வெளிச்சம் உதித்தது. அடுத்தது, மரண இருளிலே திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் என்ன செய்தது? இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்களாம். இரண்டாவது, மரண இருளிலே காணப்படுவர்களுக்கு வெளிச்சம் என்ன செய்தது? உதித்தது. அருமையானவர்களே, இருட்டுக்குள்ளே இருக்கிற ஜனன்
வெளிச்சத்தை கண்டால் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதுதான் காரியம். கர்த்தர் இருளிலே இருந்து வெளிச்சத்திற்குள்ளே நம்ம என்ன செய்கிறவர்? கொண்டு வருகிறவர். அதே சந்தர்ப்பத்தில் வசனம் சொல்கிறது, மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் என்ன செய்தது? உதித்தது. மரண இருளிலே காணப்பட்டார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் தம்முடைய நீதியின் சூரியனை என்ன செய்திருக்கிறார்? உதிக்க பண்ணி இருக்கிறார். இது ஏசாயா சொல்லி இருக்கிறார் என்று எழுதப்பட்டதை வாசித்தோம். எங்கே? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுவது போலவும் உமக்கு முன்பாக என்ன செய்தார்கள்? மகிழ்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டான். இப்பொழுது மத்தேயு எழுதின அருமையான பக்தன் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அதை வெளிப்படுத்தி சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இங்கே வசனத்தில் நாம் வாசிப்போமானால் தெளிவாய் நாம் பார்க்க முடியும். ஏசாயாவில் பாருங்கள், அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருப்பது போல அது என்ன செய்வதில்லை? இருண்டு இருப்பதில்லை. அடுத்தது, அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே என்ன செய்வார்? யார் அவர்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் அவர் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டவர். அவர்தான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்தில் என்ன செய்கிறவர்? மகிமைப்படுத்துகிறவர். அவர் மகிமைப்படுத்துவது எப்படி? அடுத்த வசனம் சொல்கிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர் மேல் வெளிச்சம் என்ன செய்தது? பிரகாசித்தது. இருள் என்று சொல்லும் போதே நான் வசனத்தை விதமாய் வாசிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான் கொலோசியருக்கு எழுதின நிருபம். 1ஆம் அதிகாரத்திற்கு நான் கடந்து வருவோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வாசியுங்கள். 2 வாசிங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரிக்கிறேன். இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இருளின் அதிகாரத்தினின்று. பிசாசு இருளின் அதிகாரத்திற்கு உரியவனாய் காணப்படுகிறான். அவனிடத்தில் எவ்வளவேனும் வெளிச்சம் இல்லை. அவன் இருளாய் காணப்படுகிறவன். அவன்தான் மனுஷனுடைய ஜீவிதத்தில் அந்தகாரத்தை கொண்டு வருகிறவன். வேத வசனத்தில் நான் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை தெளிவாய் சொல்கிறார். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான
ஒளியினிடத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? வரவழைத்திருக்கிறார். இருளுக்குள் காணப்பட்டவர்கள் இப்பொழுது பெரிய வெளிச்சத்தை என்ன செய்தார்கள்? கண்டார்கள். என்ன வெளிச்சம்? யார் வெளிச்சம்? வசனத்தில் நான் வாசிக்கிறோம், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு என்ன செய்கிறேன்? சொல்லுகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்ப கிறிஸ்து இந்த உலகத்திற்கு யாராய் வந்தார்? ஒளியாய் கடந்து வந்தார். நான் வசனத்தில் நான் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கலாம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு நான் வருவோம். 1ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 71வது 71 முதல் வாசிங்க. உங்கள் சத்துருக்களின் கையினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. போதுமா? இந்த குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். உங்கள் சத்துருக்களின் கையினின்று அவர் என்ன செய்து? விடுதலையாக்கி. அடுத்தது 74வது வசனத்தை வாசிங்க. தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின்றும் நம்மை பகைக்கிற யாருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு அவர் என்ன செய்தார்? இப்ப 78வது வசனத்தில் வாசிங்க. அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை என்ன செய்திருக்கிறது? சந்தித்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அருணோதயம் அல்லது சூரியன் எங்கே இருந்து வந்திருக்கிறது? உன்னதத்திலே இருந்து வந்து நம்ம என்ன செய்திருக்கிறதாம்? சந்தித்திருக்கிறது. அருமையானே, அவருடைய சந்திப்பினால் தான் நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். கடற்கரை அருகிலும் யோர்தான் கடற்கரை அருகிலும் புறஜாதியாருடைய கலிலேயா நாடெங்கும் மரண இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்தது? வெளிச்சம் உதிக்கிறதாய் காணப்பட்டது. அவர்தான் மெய்யான ஒளியாய் காணப்படுகிறார். ஆயினத்தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர்தான் பிரகாசிக்க செய்கிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் நடந்த இடமெல்லாம் நமக்கு தெரியும். கடற்கரை அருகிலே நடந்தார். யோர்தான் நதி பக்கமாய் அவர் நடக்கிறவராய் காணப்பட்டார். கலிலேயாவிலே அற்புதங்களை செய்கிறவராய் காணப்பட்டார். கலிலேயா என்கிறது என்ன ஞாபகம் வருது? ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா? நீங்களே சொல்லிருங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. பார்த்தீங்களா? முதல் காரியம் என்னதான்? கல்யாணம். அது கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே அந்த கல்யாணத்திற்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். வசனம் சொல்கிறது, திராட்சரசம் குறைவுபட்ட போது கர்த்தர் அற்புதத்தை நடப்பித்தார். அருமையானே, இவ்விதமாய் தம்முடைய மகிமையை அவ்விடத்தில் வெளிப்படுத்தினார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். 2வது அதே கானா ஊர்ல மற்றொரு அற்புதத்தை செய்தார். ஒரு முடவனாகிய மனுஷனை கர்த்தர் என்ன செய்தார்? எழுப்பினார். இந்த காலையில் என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, மரண இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் என்ன செய்தது? உதித்தது. நாமும் கூட அந்தகாரத்தில் இருந்தோம். நம்மை ஆச்சரியமான ஒளியினத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? இந்த அந்தகாரத்தின் இருள் நமக்கு என்ன செய்கிறது? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்பார். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற
கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதின் கண்களை என்ன செய்திருக்கிறான்? பாத்தீங்களா? அவன் செய்கிற காரியம் என்ன? மனதின் கண்களை என்ன செய்கிறவன்? குருடாக்குறவன். எதை அறியக்கூடாதபடிக்கு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுடைய இருதயத்தில் பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதின் கண்களை என்ன செய்தான்? வேத வசனத்தை அறியக்கூடாதபடிக்கு. ஏனென்றால் ஒருவன் வேத வசனத்தை அறிந்து கொள்வானால் அவன் வெளிச்சத்துக்குள்ள வந்துவிட முடியும். பெரோயா பட்டணத்தார் வேத வசனத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். அவர் கண்டுபிடித்த காரியம் என்ன? காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிறோம் நற்குணசாலிகளாய் காணப்பட்டார்கள். தெசலோனிக்கேக்காரர் ரொம்ப சாதாரணமானவர்களா? அல்ல. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டபோது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டபடியால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது என்ன செய்கிறது? வசனம் என்ன செய்யும்? வெறுமையாய் திரும்பாது. ஏசாயா 55 வாசிக்கிறோம். என் வசனம் ஒரு காலம் வெறுமையாய், நான் அனுப்பின வார்த்தை ஒரு காலம் வெறுமையாய் திரும்புவது இல்லை. போதுமா? வேண்டாம், நேரம் இல்லை. வெறுமையாய் திரும்பாது. கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன செய்து குணமாக்கி. அப்ப வசனம் ஏதோ ஒன்றை செய்கிறது. தேவ வசனம் ஒரு நாள் கிரியை செய்யாது. எத்தனை தான் ஆழத்தில் அது காணப்பட்டாலும் அது ஒரு நாளிலே முளைத்து எழும்புகிறதாய் காணப்படும். அருமையானே, எம்மாவூருக்கு போன சீஷர்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள் கிறிஸ்துவோடு கூட. வேத வசனத்தை அவர் விளக்கி காட்டினார். அப்பொழுதெல்லாம் அவருடைய உள்ளம் என்ன செய்தது? கொழுந்து விட்டு எரிந்தது. ஆனாலும் தங்களோடு பேசிக்கொண்டு வருகிறவர் இன்னார் என்று என்ன செய்யவில்லை? அறியவில்லை. அங்கே ஒரு வசனம் ஒன்று இருக்கு. அவர்கள் வேத வசனத்தை அறியும்படிக்கு அவருடைய மனதை அவர் என்ன செய்தார்? திறக்கிறவராய் காணப்பட்டார். அந்த 24ஆம் அதிகாரத்தில் 3 காரியம் திறந்திருக்கிறது. என்ன தெரியுமா? முதல்ல கல்லறை திறந்தது, 2வது சீஷருடைய இருதயம் திறந்தது, 3வது அதே சீஷருடைய கண்களும் என்ன செய்தது? திறக்கப்பட்டது. அப்ப இருதயத்தை அவர் திறந்தார். எதற்கு? வசனம் நான் வாசிக்கிறாங்க. அவர் வழியிலே நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகையில் வேத வாக்கிய இல்லம்மா, நம்முடைய இருதயம் என்ன செய்யவில்லையா? கொழுந்து விட்டு எரியவில்லையா? பாத்தீங்களா? அவருடைய உள்ளம் வேத வசனத்தை கேட்கும் போதே குதூகலிக்கிறது. அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை? ரொம்ப கடினமான வார்த்தை தான். புத்தி இல்லாத, பாத்தீங்களா, புத்தி இல்லாதவர்களே. வேத வசனத்தை 3.5 வருஷம் கற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்னும் என்ன செய்யல? அதை சிந்திக்கவில்லை. ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு இந்த காலை வழியில சொல்லட்டும், கிறிஸ்துவின் வசனம் வெறுமையாய் திரும்புகிறதில்லை. அந்த வசனம் செய்ய வேண்டிய காரியத்தை நேர்த்தியாய் செய்து திரும்பும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த நீதியின் சூரியன், அந்த சூரியனுடைய செட்டைகளின் கீழ் நமக்கு இருப்பது என்ன?
ஆரோக்கியம். மல்கியா 4:2 வாசிக்கிறோம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஹல்லேலூயா. அவர் வெளிச்சமாய் சூரியனாய் காணப்படுகிறவர். அவருடைய செட்டைகளின் கீழ் என்ன உண்டு? ஆரோக்கியம் உண்டு. பிரியமானவர்களே, ஆயினத்தான் வேத வசனத்தில் வாசிக்கிறோம் நாம் இவ்விதமாக. ஏசாயா 60:1 வாசிக்கும் போது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் என்ன செய்கிறது? மூடுகிறது. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் என்ன செய்வார்? எத்தனை பேர் இருளுக்குள்ள இருக்கிறாங்களோ அவர்களில் கர்த்தர் செலக்ட் பண்ணி வைத்திருக்கிறார். அவர்கள் மேல் என்ன உண்டு? நீதியின் சூரியன் உண்டு. ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் பிரசங்கத்துக்குள்ள வரல. ஒரே ஒரு காரியத்தை ஞாபகம் முட்டி நான் கடந்து போக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 13:48 வாசிப்போம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்தார்கள்? அங்க வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, புறஜாதியார் அதை கேட்டு. எதை கேட்டு? கர்த்தருடைய வசனத்தை கேட்டு, கதையை கேட்டு அல்ல. நல்ல கவனிங்க. கட்டுக்கதையோ மற்ற கதையோ கிளவி கதையோ அதெல்லாம் கேட்டு அல்ல. கர்த்தருடைய வசனத்தை கேட்டு என்ன செய்தார்கள்? கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ ஹல்லேலூயா. இந்த அறை வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் எதற்கு நியமிக்கப்பட்டவர்கள்? நல்ல கவனிங்க, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். வேத வசனம், இன்னொரு வசனம் இப்படி இருக்கு. அந்த வசனத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போ. அருமையான பக்தன் தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம், முதலாம் நிருபம். தேவன் நம்மை கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல் மூன்று ஒன்று வாசிருங்க. அடுத்தது அந்த வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை நாம் சகிக்க நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உபத்திரவத்தையும் சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்க எதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்ப சொன்னனே நித்திய ஜீவனுக்கு. வேற இன்னொன்னு சொன்னனே, பாடு செய்கிறது சொன்ன. இன்னொரு காரியம் நானே மறந்துட்டேன். இப்போ உபத்திரவங்களை சகிக்க, அதை இப்போ வாஸ்தமே. இன்னொரு காரியம் இருக்கு. சரி, நான் சொல்லுகிறேன். வசனம் ஞாபகம் வரும்போது, கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும், நீங்கள் கோபாக்கினைக்கென்று என்ன செய்யாமல், நியமிக்கப்படாமல், நீங்க எதற்காய் நியமிக்கப்பட்டிருக்கீங்க? நித்தியத்திற்காய் நியமிக்கப்பட்டிருக்கு. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்கல. நாம் கோபாக்கினின் பிள்ளைகளாய் காணப்பட்டோம். ஆனால் கர்த்தரோ அதிலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? மீட்டு எடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்ப இயேசுவே வெளிச்சம் என்று பார்த்தோம், அவரே வார்த்தை என்றும் பார்த்தோம். இப்ப நம்ம வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். எத்தனை இடங்கள்! ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். முதலாவது
எந்த பட்டணத்திலே வெளிச்சம் உதித்தது என்று சொன்னால் பெத்லகேமிலே. பெத்லகேமிலே கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அவர் பிறப்பார் என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் நேற்றே வாசித்தோம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ள சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிற பிரபு உன்னிடத்திலிருந்து என்ன செய்வார்? புறப்பட்டு வருவார் என்று சொல்லி சொல்லப்பட்டதை நான் வசனத்தில் வாசித்தோம். அப்ப கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்பது தீர்க்கதரிசினால ஏற்கனவே என்ன செய்யப்பட்டது? உரைக்கப்பட்ட ஒன்று. அப்ப பெத்லகேமிலே கர்த்தர் பிறந்தாரே கிறிஸ்து. அப்படியானால் இந்த பெத்லகேமுக்கு ஏதாகிலும் முற்காலத்திலே இருளோ அந்தகாரமோ காணப்பட்டதா என்று சொன்னால் 2 காரியத்தை உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். முதலாவது காரியம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். முதல்லயே மரண செய்தி பழைய ஏற்பாட்டில். நல்ல கவனிங்க, இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னது? அவள் பெத்லகேமுக்கு போகிற வழியில, பெத்லகேமுக்கு போய் சேரவில்லை. It doesn't reach the goal or Bethlehem. நல்ல கவனிங்க, விசுவாசிகளாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் லக்கை நோக்கி ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய லக்கு என்ன? நித்திய ஜீவனுக்குள்ளே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லக்காய் காணப்படுகிறது. யாக்கோபு தன் மனைவிமாரையை, தன் வேலைக்காரியும், தான் பதானராமிலே சம்பாதித்த சகலவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு வருகிறார். தன் சகோதரனாய் ஏசாவை சந்திக்கும்படிக்கு வருகிற வழியில அவன் ஆட்களை அனுப்பினான். அவர் வந்து சொன்ன வார்த்தை, இதோ உம்முடைய சகோதரனாய் ஏசா 400 பேரோடு வருகிறான். திரண்ட கூட்டத்தோடு வருகிறான். யாக்கோபை பயம் கவ்வி கொண்டது. தன்னுடைய மனைவிமார்கள், தன்னுடைய ஆஸ்தி சம்பத்து எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு இக்கரையிலே உட்கார்ந்து கொண்டு தேவனை பார்த்து சொல்கிறான், தேவனே என்னை என்ன செய்யும்? ஆசீர்வதியும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் என்ன செய்ய போக விடேன் என்று அழுது கெஞ்சி கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டான். பொழுது விடுகிறது, நான் போகட்டும் என்று சொல்லி தூதனானவர் அவனிடத்தில் கெஞ்சுகிறார். அவனோ சொல்லுகிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். கர்த்தர் அவ்விடத்திலே வைத்து அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிப்பதற்கு முன்பு அவனிடத்தில் கேட்கப்பட்ட ஒரே ஒரு கேள்வி நமக்கு தெரியும், உன் பெயர் என்ன? அண்டசராசரத்தை படைத்தவர் நம்முடைய பெயர் அறியாரா? நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதுதான் காரியமாயிருக்கிறது. சொன்னான் ஆபிரகாம் மனம் திறந்து மனம் கசந்து, ஆண்டவரே என்னுடைய பெயர் யாக்கோபு, என் தகப்பன் கண் தெரியாத ஈசாக்கு களவாய் போய் என் சகோதரனா ஏசாவுடைய பெயரை சொல்லி ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கினவன் நான். ஆனால் உம்மிடத்தில் நான் பொய் சொல்ல இயலாதே, என் பெயர் யாக்கோபு என்று அறிக்கை செய்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 33ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது ஆதியாகமத்தில் தன் சகோதரனாய் ஏசாவோடு கூட என்ன செய்கிறான்? நல் மனது பொருந்துகிறான். எந்த ஒரு மனுஷன் கர்த்தரோடு நல் மனது பொருந்துகிறானோ, எந்த மனுஷன் தன் ஜீவிதத்தை கர்த்தருக்கு முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறானோ, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட என்ன செய்வாராம்? சமாதானமாகும்படிக்கு செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதை செய்தார். சத்துருவா எண்ணின ஏசா யாக்கோபை இப்பொழுது 2 பேரும் சமாதானம் பண்ணி கொண்டார்கள். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, பிரயாணம் தொடர்ந்தது.
அடுத்த காரியத்தில் நாம் வாசிக்கும் போது அவர்கள் சீகேமுக்கு போகிறார்கள். சீகேமிலே யாக்கோபுடைய மகளாகிய தீனால் ஊரை சுற்றி பார்க்க போனாள். வந்தது வினை. சிமியோனும் லேவியும் எழும்பினார்கள். அவர்கள் சீகேமியரை கொன்று போட்டார்கள் பட்டயத்தினாலே. இது நிமித்தம் மறுபடியும் யாக்கோபுக்கு மிகுந்த பயம். 35ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யாக்கோபோடு பேச ஆரம்பிக்கிறார். யாக்கோபே, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து உன் சகோதரா ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போன போது உனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை என்ன செய், உண்டாக்கு என்று சொல்கிறார். இப்பதான் தன்னுடைய தவறு உணர்கிறார். எழுந்து தன் மனைவிமாரிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யுங்கள், உன்னை அந்நிய தெய்வங்களை அகற்றி விட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அவர்கள் எல்லாரும் செய்தார்கள். வாங்கின விக்கிரகங்கள் எல்லாம் கொண்டு போய் கர்வாலி மரத்தின் அடியிலே புதைத்தான். நமக்கு தெரியும், ராகேல் எதோடு கூட புறப்பட்டு வந்தவள் தன் தகப்பனுடைய வீட்டிலிருந்து, லாபானுடைய வீட்டிலிருந்து புறப்படும் போது அவன் விக்கிரகங்களை திருடி கொண்டு வந்தாள். லாபான் பின்னே ஓடி வந்து, நீ போகிறதானால் போகலாம், ஆனால் ஏன் என் விக்கிரகங்களை திருடி கொண்டு வருகிறாய் என்று கேள்வி கேட்டார். இப்படி இருக்கா வசனம்? வாசிங்க 31ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். 31:30. இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய்? அவனுக்கு தெரியும், லாபானுக்கு நான் ஆராதிக்கிற தெய்வத்தை பார்க்கிறோம், யாக்கோபு அவனுடைய முற்பிதாக்கள் ஆராதித்த தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அவர்தான் ஆசீர்வதிக்கிறவர். அவனே சொல்லுகிறார், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு அதிக வல்லமை உண்டு, ஆனாலும் உங்கள் தகப்பனுடைய தேவனாய கர்த்தர் இந்த ராத்திரியில யாக்கோபோடு நன்மையன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு என்ன செய், எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி என்னோடு எச்சரித்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எச்சரிக்கிறவர். பிரியமானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும், அதிகாரங்கள் எழும்பினாலும், மனுஷர் எழும்பினாலும், பணபல எழும்பினாலும், எவைகள் எழும்பினாலும் கர்த்தர் அதற்காய் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறவர், எச்சரிப்பார். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு இப்பொழுதுதான் பெத்தேலுக்கு கடந்து போய் அங்கே கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி ஆராதித்தான். அந்த 35ஆம் அதிகாரத்தில் 2ஆம் விசை கர்த்தர் யாக்கோபுடைய பெயரை மாற்றுகிறார். யாக்கோபு இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று பெயர் வழங்கப்படும் என்று சொன்னார். 2வது விசை, முதல் விசை 32ஆம் அதிகாரத்தில் மாற்றினார். இப்ப 35ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அவனுக்கு பெயர் சூட்டு விழா நடக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். வசனத்தை பாருங்க, 35ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கையில் ராகேல் பிள்ளை பெற்றாள். எங்கே வர? எப்ராத்தாவுக்கு வர. நாம் எப்ராத்தாவை குறித்து வசனத்தில் வாசித்தோம். மார்க், மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலும் மீகா 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, அலைஸ் சில பேர் வச்சிருப்பாங்க பாருங்க. எனக்கு தெரியும் ஒரு பாஸ்டர் வேல் முருகன் அலைஸ் ஐசக்னு வச்சிருக்கார். அந்த மாதிரி எப்ராத்தா அலைஸ் பெத்லகேம், எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே. அப்ப எப்ராத்தாவுக்கும் வரல. எப்ராத்தாவுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும் போதே அவன் யாரை பெற்றால்? பென்யமீனை பெற்றார்.
அப்புறம் புறப்பட்டார்கள். வசனம் சொல்லுகிறது பாருங்க, 35ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமே, வாசிங்க அந்த வசனத்தை. 19ஆம் வசனம். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியில பண்ணப்பட்டால், அது அடக்கம் பண்ணப்பட்டால். எங்க போய் சேரல? பெத்லகேமுக்குள்ள போய் சேரல. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். அந்த அப்பத்தின் வீட்டுக்குள்ள அவர் போய் சேரவில்லை. இந்த காரியத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலோடு கூட சொல்லுகிறான், எச்சரிப்பாய். வாசிப்போம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகையில் பென்யமீன் எல்லையாகிய ராகேலின் கல்லறை அண்டையில் மனுஷரை காண்பாய். பாத்தீங்களா? ஏன் அதை சொல்றாரு? ஒரு எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பு தெரியுமா? ராகேல் பெத்தேலுக்குள்ள வரவில்லை. பெத்தேலுக்குள்ள வர முடியாததற்கு காரணம் என்ன? விக்கிரகத்தை அவள் சேவித்தபடியினால், விக்கிரகம் அவளுக்குள்ளே காணப்பட்டபடியினாலே. என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, சவுலே, நீ எச்சரிப்பாயிருக்க வேண்டிய ஒரு காரியம். உன்னிடத்தில் விக்கிரகமோ விக்கிரகத்தின் கிரியைகளோ ஏதாகினும் காணப்படுமானால் நீயும் எங்கே போக முடியாது? பெத்லகேமுக்குள்ளே போக முடியாது என்கிற ஒரு எச்சரிப்பு. அவன் விக்கிரகத்தை சேவித்தானா என்றால் விக்கிரகத்தின் கிரியை அவனிடத்திலே காணப்பட்டது, சவுலிடத்தில். வாசிப்போம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அதற்கு சாமுவேல் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களை நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பிள்ளி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் எப்படி இருக்கிறது? சரியா இருக்கிறது. ஆயனத்தார் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரகத்தோடு வந்த ராகேல் பெத்லகேமுக்குள்ள போகவில்லை. ஆகையால் சவுலே, நீ எச்சரிப்பாயிரு. விக்கிரக ஆராதனுடைய கிரியைகள் உன்னிடத்தில் என்ன செய்யலாகாது? காணப்படலாகாது. அந்த எச்சரிப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த காலை வேளையில அது மரணத்தின் அழுகையின் இடமாய் அது காணப்படுகிறது. இரண்டாவது, அந்த இடம் எச்சரிப்பின் இடமாயிருக்கிறது. மூன்றாவது, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ரூத்தின் புஸ்தகம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த காலத்தில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட யோவாப் தேசத்திலே போய் என்ன செய்தான்? சஞ்சரித்தான். எதை விட்டு விட்டு? பெத்லகேம் ஆகிய அப்பத்தின் வீட்டை விட்டு எங்கே போனான்? மோவாபுக்கு போனான். மோவாப் என்றால் இச்சையின் ஸ்தலம், சாபத்தின் ஸ்தலம். அருமையானே, மோவாப் சபிக்கப்பட்டவன். அந்த சந்ததி வாழ்கிறதான நாட்டுக்கு அவர்கள் கடந்து போனார்கள். அருமையானே, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நிந்தையின் தேசமா இந்த தேசம் காணப்பட்டது. பெத்லகேமை விட்டு நகோமியும் அவருடைய புருஷனும் அவருடைய 2 பிள்ளைகளும் போனார்கள். நடந்தது நமக்கு தெரியும். இழப்பு ஏற்பட்டது. அழுகையின் புலம்பலும் அவருடைய வீட்டுக்குள்ள காணப்பட்டது. மாத்திரமல்ல, குடும்பமாய் சந்தோஷமாய் போனவள் இப்பொழுது தனிமரமாய் நின்று கொண்டிருக்கிறாள்.
இந்த காலையில இப்படிப்பட்டதான இடத்தை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஊரிலே பிறந்த போது, பெத்லகேமிலே பிறந்த போது, அதனுடைய தலையெழுத்தையே என்ன செய்து விட்டார்? மாற்றி விட்டார். வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். லூக்கா 2:10 வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிறார். அருமையானவர்களே, கிறிஸ்து அந்த பெத்லகேமிலே பிறந்தபடியினாலே இருள் மாறிற்று, அழுகை மாறிற்று, புலம்பல் மாறிற்று. அந்த பெத்லகேமிலே அவர் காணப்பட்டபடியினாலே பெத்லகேமுடைய தலையெழுத்து முற்றிலும் மாற்றப்பட்டது. இந்த காலைவெளியிலே கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறப்பாரானால், கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே பிறக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்போமானால், கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோமானால், நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்களுடைய கண்ணீர் மாறும், உங்களுடைய கஷ்டங்கள் மாறும், உங்களுடைய ஜீவிதத்தில் இருக்கிற புலம்பல் மாறும், பிசாசுடைய பிடி வேதனைப்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். ஏன்? அவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பெரியவராய் காணப்படுகிறார். எந்த பவனத்திற்குள் அவர் கடந்து வந்தாரோ அந்த பவனத்திற்கு ரட்சிப்பு வந்தது. பிரியமானவர்களே, இயேசு எரியோவுக்குள்ளே பிரவேசித்தார். அங்கே ஒரு மனுஷன் காணப்பட்டான், குள்ளனாகிய மனுஷன் ஒருவன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் என்ன செய்தான்? ஆவல் கொண்டிருந்தான். ஜனக்கூட்டம் மிகுதி ஆகையால் நேராய் ஓடி ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு இயேசுவை காண விரும்பினான். இயேசு வந்து அதே காட்டத்தி மரத்தின் அடியிலே நின்று கொண்டு மேலே பார்த்து, சகேயுவே, நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? தங்க வேண்டும். அருமையானே, அவன் விருப்பம் எல்லாம் என்ன? இயேசுவை பார்க்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவரோ, அவர் என்ன இவ்விதமாய் கிரியைகளை செய்கிறாரே, அற்புதங்களை நடப்பிக்கிறாரே, இவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கத்தான் ஆசை கொண்டான். ஆனால் இயேசுவோ அவனிடத்தில் சொன்னார், இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? தங்க வேண்டும். வேற ஒன்று சொல்லவில்லை. போகிற வழியிலே சொல்லிவிட்டார், நான் ஆஸ்தியில் ஏழைகளை பாதியை கொடுத்து விடுகிறேன், நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தினையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னார். இயேசு அந்த வீட்டுக்குள்ள போகும்போது சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் யாராயிருக்கிறானே? ஆபிரகாமுடைய குமாரனாயிருக்கிறானே. இந்த காலைவெளியிலே இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியும். தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும், இருள் எல்லாம் நீங்கி போகும். அருமையானே, அருமையான பாடல் பாடினார்கள் கடந்த நாட்கள்ல. அந்த 100க்கு அதிபதி சொன்னான், நீர் என் வீட்டுக்குள் வருகிறதற்கு நான் பாத்திரவான் அல்ல. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் என்ன செய்வான்? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ள நான் காணவில்லை என்று சொன்னார். அந்நேரமே அவன் என்ன செய்தான்? சுஸ்தமானான். இயேசுவின் வார்த்தை சுகமாக்கும் வார்த்தை. எங்கே கடந்து போகிறாரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, நரமாமிச பட்சிகளாய் காணப்பட்ட ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு அநேகர் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களிலே பெரிய கிரியை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த நாளில் நான் உங்களோடு ஒன்று சொல்லட்டும், கர்த்தர் வருகிற இடம் மாறுதல் படும். அதனால்தான் நான் முதலாவது சொன்னேன், கர்த்தர் தலைவிதியை மாற்றுகிறவர். 2வது காரியத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான்.
வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது. அவர் எங்கே வளர்ந்தார்? பெத்லகேமிலே பிறந்தார், நாசரேத்தூரிலே வளர்ந்தார். ஏன்? அவர் நசரேயன் எனப்படுவார் என்பதற்கு அவர் நாசரேத்திலே அவர் என்ன செய்தார்? வளர்ந்ததை நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க 23வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி என்ன செய்யப்பட்டது? இப்படி நடந்தது. அவர் நாசரேத்திலே வளர்ந்தார். இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் கிறிஸ்து வளர்ச்சி அடைய வேண்டியது அவசியம். நாமும் கிறிஸ்துவை போல வளர்ச்சி அடைய வேண்டும். கிறிஸ்து எதிலெல்லாம் வளர்ந்தார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிப்போம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமா என்ன செய்தாரா? அது காரணம் என்ன? 40வது வசனம், பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலப்பட்டது, ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும். பாத்தீங்களா? பிள்ளை வளர்ந்தது, ஆவியிலே பலன்பட்டது, ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தார். நாம் வளர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாசரேத்துக்குரிய ஒரு காரியம் என்ன? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவன் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானும் ஆகிய இயேசுவே என்றார். பாத்தீங்களா? இயேசு கலிலேயாவுக்கு போகிறார். நம்முடைய சீஷரிடத்தில் சொன்னார். அவர் புறப்பட்டு போக மனதாயிருந்தார்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன், அங்க வசனத்தில் சொல்கிறது, அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். இந்த பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறான். எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? நியாயப்பிரமாணத்திலேயும் மோசேயும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறவரை. பாத்தீங்களா? யாரை நான் கண்டேன்? தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே, மோசே சொன்ன ஆகமத்திலே எழுதியிருக்கிறவரை நாங்கள் என்ன செய்தோம்? பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இயேசுநாதர் இருக்காரா? இருக்கிறார். எப்படியா? 66 புஸ்தகத்தில் இயேசு இருக்கிறார். இயேசு இல்லாத ஒரு புஸ்தகம் இல்லை. வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமா? அவர் உலகத்தில் இருந்தார். அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. உலகமோ அவரை என்ன செய்யவில்லை? அறியவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் அதரிசனமான
அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் என்ன செய்யப்பட்டது? சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள். போதுமா? இன்னும் வேணுமா? இன்னொரு காரியத்தையும் பார்த்துடலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் வாசியுங்கள். 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுக்களும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் திரள்களை உண்டாக்கும் முன்னும் அவர் வானங்களை படைக்கையில் யாரு இருக்காரா? எல்லா இடத்துலயும் ஆதியாகமம் முதல்ல 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அவர் ஸ்திரீயின் வித்து என்று எழுதப்பட்டிருக்கு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன செய்வேன்? பகை உண்டாக்கும். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா சமாதான கர்த்தர் என்று வருமளவும் யூதாவின் விட்டு செங்கோல் என்ன செய்வதில்லை? நீங்குவதில்லை. யார் வருமளவும்? சமாதான கர்த்தர். தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் சரி எல்லா புஸ்தகங்களிலும் இயேசு காணப்படுகிறார். ஆயினத்தான் அவன் சொல்லுகிறான், பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலோ மோசேயுடைய ஆகமங்களிலோ என்ன எழுதியிருக்கிறது? இவரை குறித்து எழுதியிருக்கிறது. யாரை குறித்து? நாசரேத்தூரானாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. அவரை நான் என்ன செய்தேன்? கண்டேன் ஐயா. பிலிப்புடைய ஜீவிதம் மாறுவதற்கு காரணம் நாசரேத்தூரானாகிய இயேசுவை கண்டது. கண்டதோடு கூட அப்படியே நிக்கல, மற்றவங்கிட்டையும் போய் சொல்றான். யார் அவன்? நாத்தான்வேல். அந்த நாத்தான்வேல் எப்படிப்பட்டவன்? வசனத்தில் வாசிப்போம். அங்கே 46வது வசனத்தில் சொல்கிறார். யோவான் 1:46. அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு வேற ஒன்னும் சொல்லலைங்க. நீ என்ன செய்? நீ வந்து பாருப்பா, அப்புறம் தெரியும். அவன் வந்தான். உடனே பாருங்க, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம. பார்த்தீங்களா? அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீ யார்? எப்படிப்பட்டவன்? இன்னைக்கு மற்றவர்களை குறித்து யாரும் கர்த்தருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வசனம் இருக்கே. 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யோவான் 2:24-25. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்க. எல்லாத்தையும் தெரியும். இவன் ஏமாத்துறவே பணப்பையன் அவங்க கையில் தான் கொடுத்திருந்தார். தெரியும் அவன் திருடனானபடியினால். ஆனால் அவன் கையில் கொடுத்தார். எல்லாரையும் தெரியும்.
இந்த பேதுரு மறுதளிப்பான்னு தெரியும், எல்லா சீஷர்களும் ஓடி போவாங்கன்னு தெரியும். ஆனால் அவர்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நல்ல கவனிங்க, பலவீனர், எதற்கும் லாய்க்கற்றவர்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை கொண்டுதான் பெரிய காரியத்தை செய்தார். நம்முடைய ஜீவத்தில் பெரிய ஞானமான்கள் அல்ல, அறிவாளிகள் அல்ல, புத்திமான்கள் அல்ல. ஆனால் நம்ம கொண்டுதான் கர்த்தர் எதையோ செய்ய சித்த கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் அதிகமாய் நன்றி சொல்ல கடன்பட்டவர்கள். நாத்தான் வேலை கண்டு அவனை குறித்து சொல்கிறார், நீ இதோ கபடற்ற உத்தம. அதற்கு நாத்தான் வேலை என்ன சொன்னான்? நீர் என்னை எப்படியா என்னை பத்தி உனக்கு தெரியும்? அதற்கு இயேசு சொன்ன வார்த்தை பாருங்க. இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நீ எங்க இருந்தியோ அந்த இடத்துல நான் கண்டையா. நீ மரத்தின் கீழே இருந்த நான் பார்த்தேன். நாத்தான் வேலே மரத்தில் ஒருத்தன் தொங்கிட்டு இருந்தான், அவனையும் நான் பார்த்தேன். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கு. எதற்கு? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிற்று. அவன் உடனே என்ன சொன்னான் தெரியுமா? ரபி, நீர் தேவனுடைய குமாரன் என்று, நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று அறிவித்து விட்டார். ஒருத்தன் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்தாலே போதும், அவனுக்குள்ள என்ன வந்துடும்? ரட்சிப்பு வந்துவிடும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று விசுவாசித்தால் நீ என்ன செய்வாய்? ரட்சிக்கப்படுவாய். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எப்படி எழுந்திருந்தார்? ரோமருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோர்ந்து எழுந்தபடியினாலே. அப்ப பாருங்க, நல்ல கவனிங்க, ரூபிக்கப்பட்ட. அப்ப தேவகுமாரன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட என்ன செய்தார்? எழுந்தவர். அருமையான, அவரை மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன வருகிறது? ரட்சிப்பு வருகிறது. அதைத்தான் பிலிப்பு எங்கே கேட்டான் தெரியுமா? கந்தேகா மந்திரிடத்தில் கேட்டான். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டான். அதற்கு அவன் சொன்ன பதில் என்ன? ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். அதுவும் சும்மா சொல்லுங்க, வேறொரு வார்த்தை அங்கே சேர்க்கப்பட்டு, முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். அப்படி இருக்கா? வாசிங்க. எடுத்தது எங்கே? சில பேர் திருப்பவே மாட்டேங்கிறாங்க பைபிளை. ஏன் வாயை பார்த்துட்டு இருக்காதீங்க, திருப்புங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வசனம். அப்போஸ்தலர் 8 தானம்மா? 37வது வசனம் வாசிங்க. அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால். அதற்கு அவன் என்ன சொன்னான்? அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று. பார்த்தீங்களா? அவன் முழு இருதயத்தோடு விசுவாசித்தவன். அவனுக்கு தான் பிலிப்பு என்ன செய்தான்? ஞானஸ்நானம் கொடுத்தான். இந்த காலை வேளையில் ஒன்று சொல்கிறேன், நாத்தான்வேல் இயேசுவை கண்டான். அவன் இருக்கிற ஹிஸ்டரி கூட சொல்லிவிட்டார். நீ இங்கே தான்ப்பா இருக்கிற. உடனே அவனுக்கு வந்தது, நீ தான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய ராஜா என்று சொன்னான். இயேசு சொன்னார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கிறாய் என்று உன்னை கண்டேன் என்று சொன்னதினாலேயா விசுவாசித்தாய்? இதிலும் பெரிதானவைகளை நீ என்ன செய்வாய்? காண்பாய். அருமையானவர்களே, வேத வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஒரு 2 வசனம் வாசி முடிச்சிருவோம். அப்போஸ்தலர் 3:6.
அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. உடனே அவன் கைகளும் அவன் கால்களும் கரடுகளும் என்ன செய்தது? பார்த்தீங்களா? அப்ப அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து எதையும் செய்ய வல்லவரையா. அவர் நம்முடைய வாழ்க்கையில வந்ததுதான் வியாதி நீங்கிற்று. நேற்று அந்த ஞானஸ்தானம் எடுத்த சகோதரி ஜோதி ஒரு சாட்சி சொன்னாங்க. என்னை சபைக்கு கூட்டிட்டு போனாங்க. என்ன கூட்டிட்டு போனாங்களே, நான் வேற ஒருத்தரை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி வேற ஒருத்தர் கூட்டிட்டு போனேன். அவருடைய வயிற்றில் பெரிய கட்டி. வாங்கையா ஜெபம் பண்ணா சுகமாய். அவர் விசுவாசம் இல்லை, அவர் நம்பிக்கையோடு கூட காணப்பட்டார். நீங்க வாங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணி இழுத்துட்டு போனேன். ஜெபிக்கும் போதே கட்டி உடஞ்சு போயிருச்சு. யோசித்து பாருங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் இல்லையே. நம்முடைய ஜீவிதத்தில் எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுவோம். கடன் பாரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியல, தத்தளித்து கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாதபடி நீ இயேசு அன்றைக்கு வாங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தருடைய ஜீவிதத்தின் தலையெழுத்தை மாற்றுவார். பாருங்க, நசைனா இயேசுவின் நாமத்தினாலே அந்த சப்பானி என்ன செய்தான்? எழுந்து சர்வாங்க சுகத்தை பெற்று விட்டான். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். அந்த நாசரேத்தூரான இயேசு கிறிஸ்துவின் மேல் யார் இருந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருந்தார். கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியினாலே என்ன நடந்தது? அவர் வியாதியஸ்தரை சுகமாக்கி பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் என்ன செய்தாராம்? குணமாக்கினார். கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நம் மூலமாயும் கர்த்தர் செய்ய வல்லவர். கடைசி ஒரு வசனம் சொல்லுகிற எபேசியர் 4:11 இயேசு எப்படி நாசரேத்தில் வளர்ந்தாரோ அதே போல நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். வாசிப்போம். ஒருவருக்கொருவர் தயவாயும். 4:10 எபேசியர். நீங்க வாசிக்கிறது எபிரேயர். எபேசியர் எபேசியர் தானே வாசிக்கிறீங்க? 4:11 மேலும் நாம் அனைவரும். எத்தனாவது வசனம்? 12வது வசனமா? 11 வாசிங்க. அதான் வாசிங்க பிரதர், வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகுவரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்வருந்து பொருட்டு சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராய், சிலரை தீர்க்கதரிசிகளாய், சிலரை சுவிசேஷகராய், சிலரை மேய்ப்பராக ஏற்படுத்தினார். போதகராக என்ன செய்தார்? யார் ஏற்படுத்தினது? கர்த்தர் தான் ஏற்படுத்தினவர். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, மேலும் நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்திலும் அன்பிலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி அந்த வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த வளர்ச்சி நம்மிடத்தில் காணப்படணும். நாம் வளர்ந்திருக்கிறோமா? பொய்யை களைந்து போட்டு மெய்யை பிறனுடனே பேசணும். கபடும் சூதகமான வார்த்தைகளும் ஒன்று நம்முடைய வாயில பிறப்படலாகாத தூஷணமான வார்த்தைகள் பொய்யை களைந்து போட வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி அடைந்து கிறிஸ்துவ போல காணப்படணும். நான் கடந்த நாட்கள் ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன். வட இந்தியாவில் போலீஸாருக்கு முன்பதாக ஊழியக்காரரை அடிக்கிறார்கள். அந்த ஊழியக்காரன் சிரித்து கொண்டே மற்ற கன்னத்தையும் காட்டுகிறார். அவர் அடித்தது வேறு யாரல்ல, ஒரு பொம்பளை. அடி அடி அடிக்க கண்டபடிக்கு பேசுகிற வார்த்தை எனக்கு புரியல, இந்தியில் பயங்கரமாய் திட்டி கொண்டு அடித்து அந்த ஊழியக்காரன் சிரித்து கொண்டே
கன்னத்தை திரும்ப திரும்ப காட்டுகிறார். ஏன் எப்படி செய்தார்? அந்த ஆண் மகனுக்கு பலன் இல்லையா? அடிக்க திராணி இல்லையா? இல்லை. ஒன்றே ஒன்று சொல்வேன், கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் பாடுகளை பொறுமையோடு என்ன செய்கிறார்கள்? செய்தார். நம்முடைய ஜீவிதத்தில் நாம் பொறுமையோடு சகிப்போமானால் அவரோடு கூட என்ன செய்வோம்? ஆளுகையை செய்வோம். கிறிஸ்துவுக்காய் நாம் நிந்திக்கப்பட்டால், பாடுபட்டால் நமக்கு ஒரு பிரதிபலன் எங்கே உண்டு? பரலோகத்தில் உண்டு. அதனால் கிறிஸ்துவை போல வளர்ச்சி அடைவோம். இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவை காட்டுவோம். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவை, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில நீ தலைவிதியை மாற்றுகிறவர் என்று நாங்கள் வசனத்தில் நாம் வாசித்தோம். பெத்லகேமின் தலைவிதியை மாற்றின கர்த்தர், நாசரேத்தின் தலைவிதியை மாற்றின கர்த்தர். இந்த காலையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் மாறுதல் செய்ய, அவருடைய சரித்திரத்தை மாற்ற ஆண்டவரே. அவருடைய குறைவுகளை மாற்றும், அவருடைய சாபக்கேடுகளை மாற்றும். பொல்லாங்கன் எய்கிற எல்லா அம்பின் கிரியைகள் முற்றிலும் நிர்மூலமாகட்டும். அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவிழ்த்து போடப்படட்டையா. கர்த்தர் ஜெயாளியா இருந்து தமிழ் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை தந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய கிருபை இருக்கட்டும். வசனம் கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வலைதளத்தின் மூலமாய் கேட்கிற கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.